Flutter framework எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி Flutterனா என்ன, Flutter எதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி சொல்லிக்கிறேன். Flutter வந்து கூகுள் ப்ரொவைட் பண்ண டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஃப்ளட்டரை வச்சு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் அண்ட் ஐஓஎஸ் அப்ளிகேஷன், வெப் அப்ளிகேஷன்னு ஃப்ளட்டரை வச்சு எல்லா டைப் ஆஃப் அப்ளிகேஷனுக்கும் டெவலப் பண்ணலாம். இனி வரப்போகிற காலங்களில் ஃப்ளட்டரோட யூசேஜ் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். சரி, ஓகே. இப்போது ஃப்ளட்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃப்ளட்டர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு 4 டைப் ஆஃப் ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. மேக்னா மேக், லினக்ஸ், விண்டோஸு, க்ரோம் ஓஎஸ். நான் வந்து விண்டோஸு. இப்போ விண்டோஸ் யூஸ் பண்ணுறவங்க வந்து விண்டோஸ் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மேக்கு, லினக்ஸ்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் விண்டோஸை கிளிக் பண்ணுறேன். இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வெர்ஷன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்து எடுத்துக்கோங்க. 2.10 லேட்டஸ்ட் வெர்ஷன். நான் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே நான் ஃப்ளட்டர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய வெர்ஷன் வந்து 2.53, இது வந்து 2.10.3. ஸோ உங்களுக்கு உங்கள் சிஸ்டத்தில் எது கரெக்டாக இருக்குமோ அதை பார்த்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி இது இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் இது எப்படின்னு மட்டும் காட்டிக்கிறேன். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும் ஜிப் ஃபைல். இப்போ நான் இதை பாஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஜிப் ஃபைல் ஃபுல்லாக டவுன்லோட் ஆனதும் நீங்கள் வந்து இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, இப்போது இது ஜிப் ஃபைல் டவுன்லோட் ஆகி முடித்தோடனே இதை நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ நான் ஆல்ரெடி பண்ணியிருப்பேன். இது வந்து என்னோடய ஃப்ளட்டர். இது நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி லோக்கல் டிஸ்க் சியில் போட்டு வச்சுருக்கேன். என்கிட்ட வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடுங்கிற டெக்ஸ்ட் எடிட்டர் இருக்குது. நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடில் தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். விஷுவல் ஸ்டுடியோ, ஓகே. இப்போது விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ரன் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து எப்படின்னா, இப்போது நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃப்ளட்டர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வரீங்க அப்படின்னா இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃப்ளட்டர் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இதில் ஃப்ளட்டர்னு எனக்கு காட்டுது. ஏன்னா நான் வந்து பார்த்து எல்லாம் செட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் பார்த்து எதுவும் செட் பண்ணலை, வெறும் எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இந்த மாதிரி ஃப்ளட்டர் இது காட்டாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ண உடனேயே பார்த்து செட் பண்ணணும். பார்த்து எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா, ஃப்ளட்டருங்கிறத எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு பின்னுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அந்த பார்த்து, அதாவது அது எந்த ஃபோல்டர், ஃப்ளட்டர் அந்த பின்னுங்கிற ஃபோல்டர் வரைக்கும் அந்த பாத்தை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு சர்ச்சில் என்விரான்மெண்ட் வேரியபிள்குள்ளே போய்க்கோங்க. அதில் இந்த எடிட் தி சிஸ்டம் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அதுக்குள்ளே போங்க. இதில் என்விரான்மெண்ட் வேரியபிள்குள்ளே போய் கீழே இருக்கும் பாத்துன்னு, இந்த பாத்தை செட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இந்த போட்டிருக்கேன், C/flutter/bin இருக்குது. நீங்கள் புதுசாக இப்போ பண்ணுறீங்க அப்படின்னா நியூ கொடுத்துக்கணும். இப்போ ஓப்பன் ஆயிரும். இப்போ நீங்கள் காப்பி பண்ணதை இப்படி போட்டுக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டதுனால நான் இதை ரிமூவ் பண்ணியிருந்தேன். நீங்கள் கொடுத்துட்டு கண்டிப்பாக இதை ஓகே கொடுக்கணும். ஓகே எல்லாமே கரெக்டாக ஓகே கொடுத்து வெளியில் வந்தால் தான் உங்களுக்கு பார்த்து கரெக்டாக செட் ஆகிருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி இருக்குங்கிறனால இதை ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். அடுத்த இப்போ எடிட் கொடுக்கணுன்னா எடிட் கொடுத்துக்கலாம். மாற்றுறதுக்கு டெலிட்னா டெலிட் பண்ணிக்கலாம். சரி, நான் ஓகே கொடுத்துருந்தேன். இது பார்த்து செட் பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நீங்கள் பார்த்து செட் பண்ணதுக்கப்புறம் தான், பார்த்து செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோடு ஓப்பன் பண்ணி ஃப்ளட்டர்னு அடிச்சிங்கன்னா இப்படி வந்துடும். இதுக்குள்ளே நீங்கள் ஃப்ளட்டரை இன்ஸ்டால் பண்ணணும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறனால எனக்கு அன்இன்ஸ்டால்னு காட்டுது. ஸோ உங்களுக்கு இன்ஸ்டால்னு காட்டும், நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இது கொடுத்துட்டு அடுத்த டார்ட்டு அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நீங்கள் பார்த்து செட் பண்ண உடனே நீங்கள் ஃப்ளட்டரை இன்ஸ்டால் பண்ணும்போது இதுவும் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிரும். சப்போஸ் இன்ஸ்டால் ஆகலைன்னா செக் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணோன்னே இப்படி காட்டும். இப்போ அவ்வளோதான். இப்போது பார்த்து செட் பண்ணியாச்சு. ஃப்ளட்டர் இன்ஸ்டாலேஷன் எல்லாம் முடிஞ்சுட்டு அடுத்த நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஃப்ளட்டர் இன்ஸ்டாலுக்கு அப்புறம் பார்த்து செட் பண்ணிட்டோம். அடுத்த ஃப்ளட்டர் டாக்டர் அப்படிங்கிறது ஒரு கமாண்டு. இப்போது ஃப்ளட்டர் டாக்டர் கமாண்டுக்குன்னா,
Flutter டாக்டர். அதாவது நீங்கள் ஒரு ஃப்ளட்டர் ஃபைல் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, என்னென்ன பார்த்து எல்லாமே செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு அதாவது நம்ம இப்போ ஒரு ஃப்ளட்டரில் ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா, அதுக்கு இதெல்லாம் தேவை அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட்டு இருக்கும். அந்த லிஸ்ட்டு எல்லாம் சரியாயிட்டா, எல்லாம் கிளியரா அப்படின்னு ஒரு செக் பண்ணுறதுக்காக இந்த கமெண்டை கொடுப்போம். இந்த கமெண்ட்லேருந்து ஒரு 4-5 டீட்டெயில்ஸ் வரும். நம்ம ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்ட்டு காட்டும். அதாவது இந்த டிக் எல்லாம் விழுந்திருக்கு, ஃப்ளட்டர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் நம்ம 2.5.3 என்னோட வெர்ஷன். நீங்கள் எதை ட்ரை பண்ணுறீங்களோ அந்த வெர்ஷன் இதில் வந்துடும். ஸோ அது கிளிக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன தேவைன்னா ஆண்ட்ராய்ட் டூல் செயின், அதாவது ஆண்ட்ராய்ட் டூல் செயின் அப்படின்னா அதில் ஆண்ட்ராய்டோட லைசன்ஸ் ஒன்று கேட்டிருக்கும், அது நான் கொடுத்துருக்கேன். அதனால எனக்கு டிக் ஆடுது. நீங்கள் புதுசாக பண்ணுறவங்க கண்டிப்பாக இப்போ நீங்கள் புதுசாக பண்ணுறவங்க கண்டிப்பாக ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு இந்த இடத்துல இன்ட்டு காட்டும். அப்புறம் இது குரோமு இதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை, ஏன்னா எமுலேட்டரில் தான் ரன் பண்ண போகிறோம். அடுத்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இருக்குது, அதனால் டிக் விழுந்திருக்கு. விஷுவல் ஸ்டுடியோ கோடு டிக் விழுந்திருக்கு. கனெக்டட் டிவைஸ், அதாவது மொபைல் கனெக்டடாக, யூஎஸ்பி அதாவது மொபைலில் கனெக்ட் பண்ணியிருப்போம், இல்லை எமுலேட்டர் கனெக்டட். ஸோ இது எல்லாமே என்கிட்ட நான் இருக்குது, அதனால் எனக்கு எல்லாமே டிக் விழுந்துட்டு. இப்போ நீங்கள் புதுசாக வெறும் ஃப்ளட்டர் பார்த்து மட்டும் செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் டூல் செயினுங்கிறது இன்ட்டில் தான் இருக்கும், ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ட்டில் தான் இருக்கும். மற்ற எல்லாமே உங்களுக்கு டிக்கில் விழுந்திருக்கும். நீங்கள் அதை ஃப்ளட்டர் டாக்டர் போட்டு செக் பண்ணிவிட்டு எதெல்லாம் டிக் ஆகலையோ அதெல்லாம் நீங்கள் பண்ணணும். ஸோ இப்போது ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க, அது பார்க்கணும். ஃபஸ்ட்டு இதில் கொடுத்துருப்பாங்க இன்ஸ்டால் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. ஸோ இதில் போய் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ அது இப்போ இது விண்டோஸுங்கிறனால ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸுக்கு இருக்குது. மேக்குக்குள்ளே நீங்கள் போய் பண்ணிங்கன்னா மேக்குக்குள்ளே இருக்கும். ஸோ இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் போட்டிருக்கிறது அப்படியே படிச்சுக்கோங்க. ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ பண்ணி வச்சிட்டேன், நான் அதை காட்டுறேன், அதில் போய் சொல்கிறேன். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓப்பன். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதும் மறுபடியும் நீங்கள் ஒரு டைம் ஃப்ளட்டர் டாக்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் டிக் விழுந்துடும். ஆனால் இந்த ஆண்ட்ராய்ட் டூல் செயின் மட்டும் இன்ட்டிலே இருக்கும். அது எதுக்குன்னா லைசன்ஸுங்கிறது ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம லைசன்ஸ் வாங்குறதுக்கு என்ன பண்ணணும்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோக்குள்ளே போகணும். போய் இதில் இப்போ ஓப்பன் பண்ணோன்னா இப்படி இருக்கும் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. நல்லா காட்டுறேன், இந்த மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் மோர் ஆக்ஷன் கொடுத்துட்டு இதில் எஸ்டிகே மேனேஜர் அப்படிங்கிற ஒரு நேம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டூல்ஸ்லாம் வரும். எஸ்டிகே டூல்ஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு சில இதெல்லாம் நீங்கள் டிக் பண்ணி அதெல்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த டூல் செயின் அப்படிங்கிறத உங்களுக்கு இதில் என்னெல்லாம் நீங்கள் பண்ணணும்னா ஒரு நிமிஷம் இதில் பண்ணணும். ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு எஸ்டிகே கமாண்ட் லைன் டூல்ஸ், ஆண்ட்ராய்டு எஸ்டிகே பில்டு டூல்ஸ், இந்த மாதிரி ஒரு 2 இது கொடுத்துருக்காங்க. அந்த 2ஐயும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும் இதில். ஸோ மோர் ஆக்ஷன், எஸ்டிகே மேனேஜர், எஸ்டிகே டூல்ஸ், இதில் போய் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த இருக்குது ஆண்ட்ராய்டு எஸ்டிகே கமாண்ட் லைன் டூல்ஸ். ஸோ இதை டிக் பண்ணிக்கோங்க, இதை ஒரு டிக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எதெல்லாம் தேவையோ உங்களுக்கு அதாவது ஃப்ரெண்டில் போட்டிருக்காங்களா ஒரு 2 இது ஆண்ட்ராய்டு எஸ்டிகே பில்டு டூல்ஸ், ஆண்ட்ராய்டு எஸ்டிகே, இதை டிக் பண்ணி அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா இது ரன் ஆயிரும். இது ரன் ஆகி முடித்த உடனே க்ளோஸ் பண்ணிடுங்க. முழுசாக அப்ளை ஆகி ரன் ஆகி முடித்ததுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்த 2மே முடிச்சிட்டிங்க. க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இந்த ஃப்ளட்டர் டாக்டர் ஆண்ட்ராய்டு லைசன்ஸ் இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இதில் போட்டுருங்க. காப்பி பண்ணி உங்கள் டெர்மினல் கமாண்டில் இதை போட்டு கிளிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னு என்ட்ரு தட்டிட்டீங்க அப்படின்னா நிறையா ஒரு ஃபுல் பேஜ் ரன் ஆகிட்டு
எஸ்ஆர் நோ கேட்கும். நீங்கள் அடுத்தடுத்து ஒவ்வொரு டைமும் எஸ்ஆர் நோ கேட்டுக்கிட்டு இருக்கும். அது கேட்கும்போது தான் நீங்கள் எஸ் மட்டும் கொடுத்துக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் எஸ்எஸ்ன்னு கொடுத்துட்டு வந்தால் எல்லாமே ரன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப ஃப்ளட்டர் டாக்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டிக் ஆகிரும். ஸோ எல்லாமே ஒன்ஸ் டிக் ஆகிட்டு அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட்டுக்கு என்னெல்லாம் தேவையோ, ஒரு அப்ளிகேஷன் பண்ண என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட்டுக்கு போயிடலாம். இவ்வளோ தான் ஒரு ஃப்ளட்டரை இன்ஸ்டால் பண்ணுறது, அதுக்கு பார்த்து செட் பண்ணுறது, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ லைசன்ஸ் வாங்குறது எல்லாமே இவ்வளோ தான். நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிடலாம். ப்ராஜெக்ட்டுக்கு எப்படி ஓப்பன் பண்ணணுன்னா, நீங்கள் எந்த ஃபோல்டரில் ஒரு ப்ராஜெக்டை எந்த ஃபோல்டரில் ஏதாவது ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ராஜெக்ட்னு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருந்த ப்ராஜெக்ட்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளே என்னோடய ப்ராஜெக்டை போடுறேன். உங்களுக்கு எந்த ஃபோல்டரு நீங்கள் எதில் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இது கொடுத்துட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட்டுக்குள்ளே போகிறேன். இதில் வந்து ஃப்ளட்டர் கிரியேட் இது வந்து ப்ராஜெக்டோட நேமு. இப்போ நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண போகிறீங்க, டெவலப் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். அந்த நேம் இதில் கொடுக்கணும். நான் சும்மா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சாம்பிள் அப்படி கொடுக்கேன். ஓகே, இவ்வளோ தான். இந்த மாதிரி வந்துட்டால் இப்போ நம்ம ப்ராஜெக்ட் வந்து என்னோடய ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகிட்டு இல்லை, இப்போதைக்கு என்னோடய ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ சாம்பிள் இது ஃபுல்லாக நம்ம ப்ராஜெக்ட்டு சாம்பிள் அப்படிங்கிறது இப்போ நியூவாக நான் க்ரியேட் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட். இது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இதை தான் நீங்கள் ரன் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் எப்படிலாம் உங்களுக்கு என்ன மாதிரி விஜெட்ஸ் வேணும், என்ன மாதிரி ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ண போகிறீங்க, என்ன மாதிரி டிசைன்ஸ் வைக்க போகிறீங்க, ஃப்ரண்ட் பேஜ் எப்படி இருக்கணும், அடுத்தடுத்து நீங்கள் டெவலப் பண்ணணும். இப்போதைக்கு இது ஸ்டார்டிங். இப்போ நான் இந்த சாம்பிள் ப்ராஜெக்டை மட்டும் ரன் பண்ணி காட்டுறேன். இது கிரியேட் ஆனோன்னே எப்படி வருதுங்கிறத மட்டும் ரன் பண்ணுறேன். கோட் ஸ்பேஸ் டாட் இது கொடுத்தா டேரெக்டாக நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு போயிடும். ஸோ இதுதான் நம்ம ப்ராஜெக்ட்டு. எந்த ஒரு ப்ராஜெக்ட்டும் ஃபஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷனில் தான் எல்லாமே ரன் ஆகும். ஸோ இப்படி தான் இருக்கும். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு இது க்ரியேட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்த ப்ராஜெக்ட்டு. நீங்கள் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது இந்த கோடிங்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ண போகிறேன். நான் வந்து எமுலேட்டரை அதில் இன்ஸ்டால் பண்ணலை. சப்போஸ் எமுலேட்டரை அதில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன்னா அதுக்கு வந்து ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் P இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து ஃப்ளட்டர் எமுலேட்டர் லான்ச்சர்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணால் என்கிட்ட வந்து எமுலேட்டர் இல்லை. இது எங்கே போய் க்ரியேட் பண்ணணுன்னா ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் போய் எமுலேட்டரை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு பண்ணலை. அதை வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் எமுலேட்டரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எமுலேட்டரை வச்சே நம்ம எப்படி ப்ராஜெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். ஸோ இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் என் மொபைலில் மட்டும் உங்களுக்கு ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட், ஒரு அப்ளிகேஷன் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி மட்டும் சொல்லியிருக்கிறேன். அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் இனிமேல் ஃப்ளட்டர் ப்ராஜெக்ட்டு ஒவ்வொரு உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு முழு மொபைல் அப்ளிகேஷன் நம்மளே எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லியிருந்தேன். இது ஒவ்வொரு அடுத்தடுத்து வர்ற வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நான் சொல்லுவேன். ஸோ எல்லோரும் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நான் அந்த அப்ளிகேஷனை ரன் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனை உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ரனில் போய் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் டீபக்கிங் ஷார்ட் கீயாக F5 இருக்குது. ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா அப்ளிகேஷன் ரன் ஆயிரும். இது என் மொபைலில் ரன் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட் டைம் ஒரு அப்ளிகேஷனை ரன் பண்ணும்போது மட்டும் இது கொஞ்சம் லேட் ஆகும். அடுத்தடுத்து நீங்கள் பண்ணும்போது ஜஸ்ட்டு ஹார்ட் ரீலோடு கொடுத்துக்கலாம். ஹார்ட் ரீலோடுக்கு வந்து கண்ட்ரோல் S கொடுத்தா போதும். இல்லைன்னா அந்த ஒரு ஹார்ட் ரீலோட் அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல, கண்ட்ரோல் F5 இது கொடுத்தீங்கன்னா ஆகிரும். ஃபுல்லாக ரீஸ்டார்ட் அடிக்கணும்னா இது இந்த க்ரீன் கலர்
இப்போ என்னோடய ஃப்ளட்டர் ஆப் பில்ட் ஆகிட்டுருக்கு. பில்டு அப்ளிகேஷன் அவுட்புட் ஃப்ளட்டர் ஏபிகே. ஸோ அப்ளிகேஷன் பில்ட் ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் மொபைலில் இந்த சாம்பிள் ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் ரன் ஆக போகுது. இப்போ ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு என் மொபைலில் இதை இங்கே பார்க்குறீங்க.